நான் கடந்த 2020ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 26ஆம் தேதி இலங்கையினுடைய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் மூலமாக கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 14 மாதங்கள் தடுப்பு காவல் வைக்கப்பட்டிருந்தேன். நான் என்னுடைய காரணமாக சொல்லப்பட்ட விடயம் என்னுடைய முகநூலில் தடை செய்யப்பட்ட அமைப்பு ஒன்றினுடைய புகைப்படங்கள் இருந்ததாக சொல்லப்பட்டது. உண்மையில் நான் அந்த முகநூலில் நான் பதிவேற்றம் செய்யவில்லை. அதை வேறொரு போலி கணக்கு ஒன்றின் மூலமாகத்தான் அது எனக்கு டேக் பண்ணப்பட்டிருந்தது. அதன் மூலமாக நான் கைது செய்யப்பட்டிருந்தேன். 2020ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு இதொன்று போஸ்ட் ஒன்று வந்தது. அதை நான் சேவ் பண்ணேன். நான் வேறு எதுவுமே காரணம் இல்லை. ஒரு சேவ் பண்ணதுக்காக வேண்டி 1 வருஷமும் 2 மாதமும் 14 மாதங்கள் சிறையில் இருந்த நான் 2020ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 26ஆம் தேதி கைது செய்யப்பட்டு 2022 எனக்கு பணி கிடைத்திருந்தது. அதாவது 2023 5ஆம் மாதம் 10ஆம் தேதி எனக்கு என்னுடைய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல், வெறுமனே குற்றச்சாட்டு இல்லாமல் 14 மாதங்கள் சிறை அனுபவித்து வந்தனர். இது என்னை போன்று பல இளைஞர்கள் 30 வருடங்கள் 15 வருடங்கள் 20 வருடங்கள் என்று சொல்லி எந்த ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாமல் வெறுமனே தடுப்பு காவலில் இருந்து வெளியே வந்திருக்கின்றார்கள். அது ஒரு பெரிய பாதிப்பு. இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்னன்றது எங்களுக்கு அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது. அப்பாவி தமிழ் மக்களை ஒரு சிறையில போட்டு வதைக்கிற சட்டமாக தான் இந்த சட்டம் இருந்து கொண்டிருக்குது. இது இந்த நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு சட்டம். பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்பது உண்மையில் மோசமான ஒரு சட்டம். அதுவும் இந்த சட்டம் பிரித்தானியா உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய தாக்கங்கள் இலங்கையில் தான் பிரதிபலிக்கின்றது. குறிப்பாக தமிழ் இளைஞர் சிறுபான்மை சமூகத்தில் தான் இது பாதிப்பு செலுத்துகின்றது. குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் நீண்ட காலமாக கைது செய்யப்பட்டார்கள். ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பிற்பாடு முஸ்லீம் இளைஞர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த சட்டம் முற்றாக தடை செய்யப்படும், முற்றாக நீக்கப்பட்டால் இது ஒரு மக்களுக்கு ஒரு நல்லதாக அமையும். மோசமான ஒரு சட்டம். உண்மையில் இப்போ ஒரு துப்பாக்கியிலிருந்து பாய்கின்ற தோட்டம் ஒன்று தான் பயங்கரவாத யாரை வேண்டுமானால் தாக்கக்கூடிய அந்த வகையில் இந்த மனித உரிமைகளுக்கு மீறுகின்ற இந்த இப்படியான சட்டங்கள் ஒரு காட்டு சட்டமாக இருக்கிறபடி அது மனித உள்ளத்துக்கு அவமானமானது இருப்பதால் இது முற்றாக நீக்கப்படும் என்று தான் சுட்டிக்காட்டு. இதால எங்களோட குடும்பம், இந்த வாழ்வாதாரம், தொழில் முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தது. 14 மாதம் எந்த ஒரு தொடர்புகளும் இல்லாமலுக்கு சிறையில அடைக்கப்பட்டு இருந்தன. யுத்தம் இருந்த காலகட்டத்தில் வேண்டுமென்றால் பயங்கரவாத தடுப்பு சட்டம் ஒன்று தேவையானதாக இருக்கலாம். ஆனால் யுத்தம் முடிந்து மிக நீண்ட காலமாக போனால் தற்காலிக ஏற்பாடாக 1979 கொண்டு வரப்பட்ட பயங்கரவாதத்தை தொடர்ச்சியாக நீடிப்பது பெரிய ஒரு மனித உலகத்துக்கு ஒரு பெரு இழுக்காக இருக்கிற காரணத்தில் வருகின்ற ஜனாதிபதி உடனடியாக இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும். பெருமணி 2018ஆம் ஆண்டு நீக்க வேண்டும் சொல்லி போட்டு புதுசாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்று கொண்டு வந்தார். அதுவும் இதைவிட மோசமான ஒரு சட்டம் என்று சொல்லப்படுகின்றது. அது நிறைய சிக்கல்கள் அந்த சட்டங்கள் இருக்கு. உண்மையில் இந்த பயங்கரவாதத்தை முற்றாக நீக்கப்பட வேண்டும். அதில் திருத்தங்களை கொண்டு வருவதோ அல்லது வேறு அதன் பெயரை மாற்றி கொண்டு வருவதோ சாத்தியப்படாத ஒன்று முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்றதை நான் இந்த இடத்தில் குறிப்பிட விடுகிறேன்.